வணக்கம் வணக்கம். ஒரு முயற்சி. பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது. ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் பொருந்தா அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? பார்த்து உளறேங்க. பாட்டுல தெரியாம இந்த ஏட்ல கண்ணா பின்னா நீ உளறி இருக்கிறதா அங்க இருக்கவங்க சொல்றாங்க. என்ன பார்த்த உளறேங்க? நீ என்ன சொல்லுகிறாய் அப்பா? நான் உங்ககிட்ட பாட்டு கேட்கலாம். அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்துட்ட? புலவனே, நடந்ததை கூறு. இதுல ஒண்ணும் குறைச்சல. பேசும்போது நல்லா இறக்கமா பேசு. பாட்டு எழுதும் போது எல்லாம் ஒண்ணும் கவனிக்காத, கோட்டை விட்டுரு. யோ, உடம்பெல்லாம் வேகதி. அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? யார் சொன்னவன்? உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான். குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவனை புறப்படி என்னோடு. மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணா, ஒண்ணு வேணா, போய தருவி. இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருமி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டாய் இருந்ததால் பரிசுக்கு அருகுதல் இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் கீரன். தமிழ் சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்தில் தான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை ஏற்றியது யார்? யாம் 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 ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு முதலில் பொய்யரை தேவையில்லை. அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யாம் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும், கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே இங்கே நீர் ஏற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ, பயிலது கெளிய நட்பின் மயிலில் செறி ஏற்று அறிவை கூந்தலின் நரியும் உள்ளதோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலின் மைமறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்துள்ளேன். அந்த செய்யுளின் உட்கருத்து? மலர்களிடத்தை மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இந்த மங்கையின் கூந்தலை விட அதிக மனம் உள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன். இப்பாட்டிலிருந்து எமது மன்னருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியுள்ளை? பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எனது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதினாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதினாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர
பிறப்பிலிருந்து வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாதோ? கற்பு கரசியலாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் இன்றி இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். பாக்களை ஈட்ட உமது நாக்கில் இருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள், உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படிதான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உமது தமிழின் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நேரே முக்கன் முதல்வனாயினும் ஆகுக. உமது நெட்டில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்டபதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புலிதி பட அறிவாளில் நெய்பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து கொள்ளத்தக்கவன். சங்கறுப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதின் முதல்வரே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். ஐயரே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, சொக்கநாதா, இறைவா, எம்பெருமானே, மகேஸ்வரா, அருள்வடிவே, ஆண்டவா, பரமேஸ்வரா, மகேஸ்வரா, தேவா, செண்பக பாண்டியனே, சோமசுந்தர கடவுளே, எம்பெருமானே, அறியாமல் எதிர்வாதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சினமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாளாது பொற்றாமரை குளத்தில் விழுந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா, இறைவா, என் பெருமானே, உலகமும் நீயே, வாளியும் நீயே, வரதமும் நீயே, மூவரும் நீயே, முன்னரும் நீயே, தேவரும் நீயே, தீர்க்கமும் நீயே, முக்கன் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூல தமிழ் பொருளே, அமிழ்தினைய தமிழ் மொழியின் பால் யாம் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செயலில் பொருட்கூட்டம் ஏற்படலாகாது என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன் ஐயனே. இச்சிறியனை மன்னியுங்கள் தவறிருந்தால். நக்கீரனே, நீ தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறை என்றறிந்தும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்துக்கள். வாழ்க நின் தமிழ் தொண்டு. மன்னா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னா, மன்னா, யாராவது கொண்டு வந்து கொடுங்க மன்னா. நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதெல்லாம் எப்படி வசந்த சிறுவையில் கேட்டது, அருமை, ரொம்ப ஒரு வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷம். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்க. மிக்க நன்றி, எனக்கு பேசியதுக்கு மிக்க நன்றி. இவ்வளோ கஷ்டங்களும் சிரமங்களும் ஒரு திரைப்படத்துறையில் எவ்வளோ இருக்கிறது. அந்த அப்போல்லாம் எந்த ஒரு டெக்னீஷியனுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இவ்வளோ நினச்சி பார்க்கவே பெருமைப்பாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி.